டாக்டர், சர்க்கரை நோயாளிகளுக்கு கண் பார்வை எதனால் அதிகமாக குறைபாடு ஏற்படுது? ஒரு எல்லாரும் கேட்கக்கூடிய கேள்வி, சார் எனக்கு சர்க்கரை இருக்குது, நான் என் கண் விழித்திரையை செக் பண்ணிக்கணுமா வேண்டாமா, எவ்வளோ நாளைக்கு ஒருக்க செக் பண்ணிக்கணும், என்ன பாதிப்பு இருக்கும்? இதான் நார்மலாக எல்லாரும் கேட்கக்கூடிய கேள்வி. ஒரு பாயிண்ட், கண்ணில் விழித்திரை பாதிப்பு வரணும்னா நிறைய நாள் சுகர் இருந்து கண்ட்ரோல் பண்ணாமல் இருந்தால் தான் வரும். நான் என்னுடைய நோயாளிகளுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம், சுகர் இருக்குன்னு தெரிஞ்ச உடனே ஃபஸ்ட்டு ஐ செக் பண்ணிக்கோங்க. நான் ஐ செக் பண்ணுறதுக்கு முன்னாடி சுகரை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு வந்து ஐ செக் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஒன்று நரம்புத்திரை பாதிப்பு இருக்கா இல்லையான்னு நான் சொல்ல முடியும் சுகர்னால். ஆனால் கரெக்டான ஒரு பவர் கண்ணாடி தேவைப்படுதுன்னு வச்சுக்க, பார்வை குறைபாடு இருக்கும், கண்ணாடி தேவைப்படுது. அது கண்ணாடி கொடுக்கணும்னா சுகர் கண்ட்ரோல் இருந்தால் தான் கண்ணாடி பவர் நம்ம கொடுக்க முடியும். சுகர் கூட இருந்தால் கண்ணாடி பவர் தப்பாக போயிடும். ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா, எப்பா எவ்வளோப்பா சுகர் இருக்குது? 250 இருக்குப்பா, விழித்திரை பாதிக்கலை, ரத்த கசிவு இல்லை, கொழுப்பு சத்து இறங்கலை, சுகரை கண்ட்ரோல் பண்ணு, 200 கீழே வந்தோடனே வா, பிறகு நான் கண்ணாடி விழித்திறேன். ஸோ ஒன்று, சுகர் கண்ட்ரோலோட கண்ணை செக் பண்ண போங்க. என்ன தேவையோ கண்ணாடி தேவைப்பட்ட அந்த கண்ணாடியை போட்டுக்கோங்க. ப்ளஸ் விழித்திரை பாதிப்பு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போது விழித்திரை லேசாக பாதிச்சிருக்கு, அப்போ என்ன சாப்பிடணும்? ஒன்று வேண்டாம், சுகரை கட்டுப்பாடுத்தி இருந்தால் போதும். 2, கொஞ்சம் பாதிப்பு ஜாஸ்தி ஆச்சுன்னா அதுக்கு ஓசிடின்னு ஒரு ஸ்கேன் எடுப்போம். இந்த ஸ்கேனில் என்ன தெரியும்? நரம்பு திரையில் சென்ட்ரல் பகுதியில் மேக்குலால கண் நரம்புல நீர் கோர்த்துருக்கான்னு தெரியும். நீர் கோர்ப்பு இருந்தால் அதுக்கு தகுந்தாப்புல ஒன்று கண் நரம்பு திரையில் அந்த நீரை வத்துறதுக்கு இன்ஜெக்ஷனோ சில நேரம் லேசரோ பண்ணுவோம். இது 2வது பாயிண்ட். 3வது பாயிண்ட், ஒன்றுமே இல்லை, பார்க்கவே இல்லை, ஒரு எண்ட் ஸ்டேஜில் ரத்த கசிவோட திடீர்னு பார்வை மங்கிச்சுன்னு வருவான். அப்போ செக் பண்ணி பார்த்தா தான் அவங்களுக்கு சுகர் இருக்கதே தெரியும். ஸோ இந்த மாதிரி நிலை வராமல் இருக்கணும்னா என்னுடைய அட்வைஸ், 40 வயசுக்கு மேலே யாராக இருந்தாலும், அவங்க ஃபாதர் மதருக்கு சுகர் இருந்தாலும் இல்லைனாலும், சகோதரருக்கு சுகர் இருந்தாலும் இல்லைனாலும், ஒரு தடவை வெறும் வயிற்றில் காஃபி டீ கூட குடிக்காமல் ஒரு சுகர் பார்த்து, நார்மலாக சாப்பிட்டு 2 மணி நேரம் கழிச்சு ஒரு சுகர் பார்த்துக்கிறது பெஸ்ட். இப்போது எங்கிட்ட வருவாங்க, சார் சுகர் எனக்கு இன்னைக்கு 150 தான் இருக்குது, ஏன் பாதிச்சிருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. இப்போது இன்னைக்கு இருக்கிற வேல்யூ பிரச்சனை இல்லை, எத்தனை நாளாக சுகர் இருக்குங்கிறதான் பிரச்சனை. இப்போது 280 இருக்குது, 10 வருஷம் இருந்தால் கண் நரம்பு விழித்திரையை பாதிச்சிடும். இப்போது இன்னைக்கு 440 இருக்குது, 440 ஒரு 10 நாள் இருக்குது, அதுக்கு பிறகு 200 கீழே வந்துடுது, அது பாதிக்காது. ஸோ எத்தனை வருஷம் சுகர் எவ்வளோ ஹை லெவலில் இருக்குன்னு பொறுத்திருக்கே ஒழிய இன்னைக்கு சுகர் கூட இருக்குது அப்படிங்கிற காரணமே இல்லை. இது அதனால தான் என்ன சொல்லுவாங்க, டியூரேஷன் ஆஃப் டயபெட்டிஸ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் ரேதர் தேன் த லெவல் ஆஃப் டயபெட்டிக் லெவல் அட் தட் ஸ்டேஜ். அந்த லெவலில் அது கூட இருந்தாலும் பாதிக்கலைன்னா சுகரை கண்ட்ரோல் பண்ணால் பாதிக்காமல் தடுத்துடலாம். ஸோ இதுக்கு நிறைய ட்ரீட்மெண்ட் இருக்குது. 1 சுகர் கண்ட்ரோல் பண்ணுறது, 2 கொழுப்புச்சத்தை கண்ட்ரோல் பண்ணுறது, 3 இந்த மாதிரி மக்களுக்கு கிட்னியில் ப்ராப்ளம் இருக்கான்னு செக் பண்ணுவோம், உப்புச்சத்து இருக்கான்னு பார்க்க சொல்லுவோம். உப்புச்சத்து இருந்தால் இந்த பிரச்சனை கூட கொஞ்சம் ஜாஸ்தியாகும். ஸோ இதை 3த்தையும் கண்ட்ரோலில் வச்சு எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்குங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்தாப்பில் ஸ்கேன் எடுத்துகிட்டு ஒன்று இன்ஜெக்ஷன் போடலாம், இல்லை லேசர் பண்ணலாம். அட்வான்ஸ் ஸ்டேஜுக்கு ரத்த கசிவு இருந்தால் அவங்களுக்கு நாங்கள் என்ன செய்கிறோம்னா, இந்த ரத்த கசிவை எடுத்துட்டு, இந்த ரத்த கசிவு மேற்கொண்டு லீக் ஆகும், ஒரு பைப்லேருந்து தண்ணி கசியுது, அதை எப்படி நம்ம சீல் பண்ணுறோமோ அந்த ரத்த குழாயிலேருந்து அதை சீல் பண்ணிவிட்டு ஒரு ஆயில் மாதிரி அடிச்சிடுவோம், சிலிக்கான் ஆயில். இந்த சிலிக்கான் ஆயில் அடித்தா 2 வாரம் குப்புறப்படுத்திருக்கணும். 3 மாதம் கழித்து அந்த ஆயிலை எடுத்து பண்ணி சுகர் கண்ட்ரோல் பண்ணோம்னா பார்வை ஓரளவு நல்ல பார்வை கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பட் எல்லாத்துக்கும் அடிப்படை, நம்ம என்னதான் கண் மருத்துவர் உயிரை கொடுத்து காப்பாற்றினாலும் நீங்கள் சுகரை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறீங்கிறத பொறுத்து தான் த அவுட்கம், ரிசல்ட் கிடைக்கும். உங்களுக்கு கண் சம்பந்தப்பட்ட, கண் பார்வை சம்மந்தப்பட்ட, கண் சிகிச்சை சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு ஒரு கொஷின் இருந்து கேள்வி இருக்குன்னா கண்டிப்பாக என்னை கான்டாக்ட் பண்ணலாம். நான் தான் டாக்டர் ஸ்ரீனிவாசன், ஸ்ரீ ராமச்சந்திரா கண் மருத்துவமனை, குட்ஷெட் திரு, மதுரை. யார் வேணாலும் எப்போ வேணாலும் என்னை அப்ரோச் பண்ணலாம். கீழே கொடுக்கப்பட்ட அந்த தொலைபேசி எண்ணில் கான்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஐ எம் தேர். உங்களுக்கு சர்வ் பண்ணத்தான் நான் இவ்வளோ தூரம் படிச்சிருக்கேன். இது என் சொல் கேளிய நேயர்களுக்காக நான் செய்யக்கூடிய பெரிய கடமை.